நம்ம மண்ணோட உசுரை கொல்ல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் என்னென்னமோ திட்டம்லாம் கொண்டு வந்தானுங்க. ஆனால் நம்மளை மாதிரி விவசாயி எடப்பாடி ஐயா தான் அதெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து சோறு போடுற மண்ணுக்கு பால் வார்த்தார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், வாக்களிப்பீர், இரட்டை இலக்கியம். குறிப்பா நாங்க இஸ்லாமிய பெண்ணை சேர்ந்தால ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களை போன்ற இஸ்லாம் பெண்கள் முக்தலக்க இருங்க இல்ல 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 வரேன். நீங்க மதம் என்ற வருகிற போது வரேன் நீங்க மதம் என்ற வருகிற போது நீங்க என் கண்ணில் பார்க்கிற போது இஸ்லாமிய சகோதரி எடுப்பதனால இல்ல ஒரு விஷயம் சொல்ல வரேன். அதாவது முக்தலக் என்ற பிரச்சனை அந்த மக்கள் இளம் பெண்கள், அதாவது முஸ்லீம் பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உன்னிப்பாக கவனிங்க. அங்கே இஸ்லாம் பெண்களுக்காக சொல்ல வரேன். இதுவே பார்த்தீங்கன்னா 26 பக்கங்கள், கிட்டத்தட்ட 3 முறை எடுக்கப்பட்ட ஆய்வு. இதை விட இதுக்கு மேலே ஒரு ஆய்வு வந்து வெளியிட முடியாது. அதாவது இந்த முஸ்லீம் பெண்களிடம் எவ்வளோ வரவேற்புன்ற விஷயம் இருக்க ஒழிய எல்லாத்தையும் வந்து ஆய்வில் சொல்ல முடியாது. இதுவே பெரிய சவாலான விஷயம். திமுக அதிமுக 70 ஆண்டுகள் ஆண்டதுனால அந்த போல கட்சிகள் வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து கணக்கு காட்ட முடியாத விஷயங்கள் இருப்பதனால அந்த விஷயம் நல்லதுன்னு மக்கள் மத்தியிலே வரவேற்கிறாங்க. இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே அரசியல் புரிதல் தெளிவாக வந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக படி தேர்தல் நடந்தால் இந்த திமுக மிகப்பெரிய அஜெண்டா வைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இருந்தால் நிச்சயமா பாஜக 5 இடத்தில் முந்துகின்ற வாய்ப்பு இருக்கிறது. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, ராமநாடு போன்ற பகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இப்படி கொடுத்தா அப்படி சொல்லுவீங்க, இப்படி சொல்லுவீங்க. இருக்கிற கலையத்தை சொன்ன இதுக்கு மேல ஒரு தமிழை என்னையா ஆய்வு பண்ண முடியும்? இதுக்கு மேல ஏதாவது நீங்க என்ன பண்ணீங்க? இது ஏன் விளக்குறேன்னா, அதிமுக தலைமையில பெரிய கூட்டணி இல்லை, பாஜக தலைமையில கூட்டணிக்கு பெருசா இருக்கு. அப்புறம் வந்து நீங்க திமுக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற போர். அப்படின்ற போது மாநில அரசு பாஜகவும் திமுக நடக்கிற போர். அப்படின்ற போது அவர்களுக்கு யார் ஆதரவு எதிர்ப்பு இருக்கின்ற விஷயம் தான் நீங்க பார்க்கணும். அதுக்காக பாஜக ஆதரவு பார்வையில் பார்த்தா உங்க பார்வைக்காக விளக்கம் கொடுக்குறேன். தமிழகத்தில் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அப்புக்கு இப்பக்கு மாற்றம் இருக்கிறது. இப்போது மக்கள் மத்தியில் வாக்களிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக சித்த நபர்களே பாஜக வாக்களிக்க சூழ்நிலை பல இடங்கள் பார்க்கப்படுகிறது. அதாவது பாஜக வந்து வாக்களிக்க காரணம் ராமர் கோயில் கட்டியது ஒண்ணு, உலக அளவிலான பொருளாதார நிதி உயர்வு திட்டம், ஜம்மு காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு நீக்கம் செய்தது, கோவிட்-19 சிறப்பாக கையாளப்பட்டது, ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்கியது. இந்த 5 வந்து வாக்களித்து காரணம். வருகிற 2022 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி 30-34 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு தொகுதியில் முந்துகிறது, வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பாஜக தலைமையிலான கூட்டணி 5 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மத்தியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணி என்டிஏ கூட்டணி 52%, ஐஎன்டிஏ கூட்டணி 36%, பிற 12. தமிழகத்தில் இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற தலைவர் யார்? அண்ணாமலை முதலிடத்திலும், சீமான் 2 இடத்திலும், உதயநிதி ஸ்டாலின் 3ஆம் இடத்திலும், 4 இடத்திலும் விஜய் இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்திய அரசியல் ஜனநாயகத்தின் நிறுவனம் தொடங்கி 46 ஆய்வுகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2004 தொடங்கப்பட்டு இதுவரை தொடர்ந்து சட்டமன்ற, பாராளுமன்ற, இடைத்தேர்தல் உட்பட அனைத்து விதமான ஆய்வுகளையும் நாங்கள் முன்னெடுத்து மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இருக்கிற 40 புதுவை உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 27/2/2024 தொடங்கி ஏப்ரல் 4 வரை களஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதிலே பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் 42,928 நபர்கள் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான தொழிலாளர்கள், வியாபாரர்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதியவர்கள், இப்படி பல்வேறு மக்களிடம் களஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதில் பங்கேற்றோர் பின்னணி பற்றிய விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளலாம். அதற்கடுத்து தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் என்று பார்க்கிற போது தமிழகத்தின் முதல்வராக மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் குறித்த அந்த விளக்கங்களை பார்க்கும்போது விலைவாசி உயர்வு, ஒழுங்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம், நலத்திட்டங்களின் செயலாக்கம், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல், ஆண்டை மாநிலங்களுடன் நதிநீர் பங்கிட்டு அணுகுமுறை, மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள், அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல், மதுக்குடி பிரச்சனைகளை கையாளுதல், குடிநீர் பிரச்சனை கையாளுதல், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் விதம், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுதல், அரசு ஊழியர்கள் அறுபத்தி இது பற்றிய விவரங்களும், அதுக்கு அடுத்தாக
சென்னையில் மழைநீர் குடி வடிகால் பணிகள் முழுமடைவது, அதுக்கு அடுத்தாக கள்ளுக்கடை விளக்காதது, அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது, குடிமராத்து திட்டத்தை கைவிட்டது, மணல் கிரானைட் போன்ற கனிமூல கொள்கை கொள்ளை அதிகரிப்பு, மின்கட்டண வரி சீராய்வு, குடிநீர் பதிவு கட்டணம், சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை, வேலைவாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டம், மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லை போன்ற விஷயங்கள் பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய கட்சியின் தீவிரமான செயல்பாட்டாலும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது என்று பார்க்கிற போது திமுக 25.3%, அதிமுக 20%, பாஜக 22.8%, நாம் தமிழர் 11.7%, பிற 20% பெறுகிறது. அடுத்தபடியாக தமிழக அரசு கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை மக்களின் மதிப்பீடு என்ற பார்வையில் பார்க்கிற போது மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 25%, நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் இது 100க்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். 56%, மக்களுடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு திட்டம் 40%, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் 73% ஆதரவு. இதெல்லாம் அப்புறம் முதியோர் உதவித்தொகை 1200 ஆக உயர்த்தப்பட்ட திட்டம் 40%, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி 49%, அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு 46%, உயர்கல்வியில் முன்னேற்றம் 40%, மக்களை தேடி மருத்துவம் 32.98%, இல்லம் தேடி கல்வி திட்டம் 30.44%, கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 39%, முதல்வரின் முகவரி திட்டம் 55.42%, புதுமை பெண் திட்டம் 44.20% நலத்திட்ட முதலீடுகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. அது கடிதமாக சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆமன் சொல்லக்கூடிய 20%, ஓரளவு என்ன சொல்லக்கூடிய 17%, இல்லை என்று 63%. நீட் போன்ற மத்திய அரசின் கொள்கைகளை தமிழக அரசு எதிர்ப்பதால் தமிழக மக்களின் நிலைப்பாடு நன்றி 27, சரியில்லை 59, காசோ 14. நடிகர் விஜயின் அரசியல் தொடக்கம் தமிழக மக்களிடம் தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? 20%, இல்லை 66%, காசோ 14%. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடு குறித்து தமிழக மக்களின் விருப்பம் நன்று 30%, சரியில்லை 61, காசோ 9. தமிழக அமைச்சரின் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 20, எதிர்ப்பு 7, காசோ 10. தற்போது உள்ள அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்களின் மத்தியில் பாஜக மீதான செல்வாக்கு 47% ஆதரவு, எதிர்ப்பு 40, காசோ 13. தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஆட்சி கலைந்து தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் யார் முதலமைச்சர் வர வேண்டும்? ஸ்டாலின் 30%, எடப்பாடி 22, அண்ணாமலை 20, சீமான் 12.6, பிற 15.4. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக வந்த பின் கட்சியின் வளர்ச்சி குறித்து வளர்ச்சி 59%, வளர்ச்சியை 32%, காசோ 9% சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக பாரத பிரதமராவதற்கு வாய்ப்புள்ளதா என்று பார்க்கிற போது ஆம் வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய 40%, வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய 39%, காசோ 16% சொல்லப்பட்டிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு எப்படி? திருப்தியில் சொல்லக்கூடிய 38%, அதிருப்தியில் சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 15% சொல்லப்பட்டிருக்காங்க. மக்கள் பிரதிநிதி செயல்பாடு குறித்து அந்த விளக்கங்களை கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் முறையின் பலவீனம் அதை பற்றி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்படுறது மிகவும் வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஏழை எளியவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. ஸோ சாமானியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய டெமோக்ரஸி நாட்டிலே மிகப்பெரிய வருத்தத்தை இருக்காங்க. அதை பற்றி விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தாக மது அரசியல் பற்றிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையான மதுவிலக்கு குறித்த விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அணிமாறும் கட்சிகள், நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகள் பற்றி அணிமர கட்சிகளுடைய விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழலில் இன்றைக்கு தேர்தலில் வாக்களிப்பதாக ஒரு கட்சிக்கு, அதாவது திமுக அதிமுக பல கட்சிகளுக்கு எந்த அடிப்படையில் வாக்கு சேர் என்று பார்க்கிற போது திமுக 27%, அதிமுக 21.02%, அமமுக 2.30%, காங்கிரஸ் 1.15%, விசிக 1.54%, பாஜக 18.49%, தேமுதிக 1.2%, நாம் தமிழர் 7.59%, சிபிஐ 1.99%, தாவேக 2.40%, நோட்டா 4.7%, இப்போ சொல்ல முடியாத 7.23. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா, ஆட்சி கலைத்து மறுத்தேர்தல் நடத்த வேண்டுமா என்ற பார்வையில் கேட்கிற போது ஆட்சி கலைக்க வேண்டும் 40%, ஆட்சி தொடர வேண்டும் 33%, அரசு நிர்வாகத்தை முடக்கி வைக்க வேண்டும் 15%, கருசொல்ல விருப்பங்களை 12% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி தலைமையான கூட்டணி எவ்வளவு வாக்குகளை பெறும் என்று பார்க்கிற போது திமுக கூட்டணி 43.49% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 43.49%, அதிமுக கூட்டணி 16-20% வாக்களும், பாஜக கூட்டணி 18
18.57%, 24%. இந்த நிலையில் 18.57, 24.6%. தாம் தமிழர் வந்து 6.84. தற்போது சூழ்நிலையில் 12.2% நாம் தமிழர். பிற நோட்டா 4%, 2.54, 4% நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு நன்றுன்னு சொல்லக்கூடிய 30%, மோசம் சொல்லக்கூடிய 58%, காசோ என்பது 12% சொல்லப்பட்டிருக்காங்க. 2024 இந்தியாவின் அடுத்த பிரதமருக்கு யார் வர வேண்டும்? தமிழக மக்கள் மத்தியிலே 43% மோடி அவர்களும், ராகுல் காந்தி 39%, பிற 18. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு 35%, எதிர்ப்பு 40%, சொல்லும்படி ஒண்ணுமில்லை 20% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இலவச திட்டங்கள் தேவையா தேவையில்லையா? தேவை என்பது 22%, தேவையில்லை 69%, காசோ 9% சொல்லியிருக்காங்க. 2020 தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கூடுதல் வாக்கு வாங்கினால் எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்கும் என்ற கேள்வி கேட்கிற போது அதிமுக 40%, திமுக 30%, நாம் தமிழர் 12%, பிற 18% பிடிக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி தாவேகா தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஓட்டு யாருக்கு என்ற கேள்வியை அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் கேட்கிற போது திமுகவுக்கு 11%, அதிமுகவுக்கு 7%, பாஜகவுக்கு 43%, நாம் தமிழுக்கு 29%, பிற 10% சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று கேட்கும்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக செல்வாக்கு உயர்ந்துள்ளதா? ஆதரவு 40%, எதிர்ப்பு 30%, காசோ 13%. தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்படும் மக்கள் மத்தியில் மதிப்பீடு குறித்து வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 31%, காசோ 10% சொல்லியிருக்காங்க. எண்மண் எண் மக்கள் என்ற விஷயங்களை பார்க்கிற போது அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் 230 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது. இதன் மூலம் மக்களிடையே அண்ணாமலைக்கு செல்வாக்கு ஆதரவும் பெருகியுள்ளதா என்ற பதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளது 40%. இதனால் பாஜகவில் அவருக்கு முன்னுரிமை உறுதியாகியுள்ளதா 20%. இது வெறும் அரசியல் நாடகம், இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை 10%. இந்த பயணத்தில் பாஜகவிற்கு வாக்கு வங்கி அதிகரிக்குமா 19%, வாய்ப்பில்லை 6. இந்த எந்த கூட்டணி எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று பார்க்கிற போது வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி 34 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு தொகுதியில் முந்துகிறது, வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பாஜக தலைமையிலான கூட்டணி 5 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மத ரீதியான வாக்கு யாருக்குன்ற விவரங்களை சொல்லியிருக்கோம். மத்திய அரசு செயல்பட திருப்தி அளிக்கிறதா? திருப்தி 46%, சரியில்லை 38%, காசோ 16% சொல்லியிருக்காங்க. திமுக அரசின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா? திருப்தி 23%, அதிருப்தி 59%, காசோ 18%. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி தொடர வேண்டுமா, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆட்சி தொடர வேண்டும் என்பது 40%, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று 40%, காசோ 15% சொல்லியிருக்காங்க. மத்தியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணி என்டிஏ கூட்டணி 52%, ஐஎன்டிஏ கூட்டணி 36%, பிற 12. ராமர் கோயில் திறக்கப்பட்டிருப்பது இந்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதா? 61%, ஆம் இல்லை 29, காசோ 10. தமிழக மக்கள் மத்தியில் ஆன்மீக அரசியல் பெருகியுள்ளதா? ஆம் 55%, இல்லை 32%, காசோ 13% சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதா? ஆம் 42%, இல்லை 44%, காசோ 16% சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா? ஆம் 25%, இல்லை 52%, காசோ 17. பாராளுமன்ற எதிர்க்கட்சியின் செயல்பாடு நன்று 37, மோசம் 49, காசோ 14. வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? ஆம் 32%, இல்லை 32%, ஓரளவு 21, காசோ 9. மத்திய அரசு தமிழக மானிய திட்டங்களுக்கு நிதியளிப்பை நிறுத்தி வைத்திருப்பதை வரவேற்கிறதா? ஆம் 48, இல்லை 40, காசோ 12. தமிழகத்தில் இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற தலைவர் யார்? அண்ணாமலை முதலிடத்திலும், சீமான் 2 இடத்திலும், உதயநிதி ஸ்டாலின் 3ஆம் இடத்திலும், 4 இடத்திலும் விஜய் இருக்கிறார். மற்ற விவரங்கள் அனைவரும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பின்பு இதை பற்றி கேள்விகள் நீங்கள் கேட்கலாம்.
இல்ல அதை ஒட்டி தான் கலாய்வும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது அதை ஒட்டி தான் கலாய்வு முடிவு வந்திருக்கு. தமிழகத்தில் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அப்புக்கு இப்பக்கு மாற்றம் இருக்கிறது. இப்போது மக்கள் மத்தியில் வாக்களிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக சித்த நபர்களே பாஜக வாக்களிக்க சூழ்நிலை பல இடங்கள் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 1,10,00,000 வாக்குகள் புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதனால் அவர்கள் அண்ணாமலை சீமானை அதிக விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகிறது. அந்த இளைஞருடைய ஓட்டு திமுக அதிமுக செல்வது குறைவாக இருக்கிறது. அப்படி கிடையாது. அப்படி பார்வையில் நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா குறிப்பா அன்னைக்கு பாஜக திமுகவுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் பதிவிடுவதனால புதியவராக அண்ணாமலை இருப்பதனால அண்ணாமலை பற்றிய விவரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது, இளைஞர் மத்தியில் இருக்கிறது, பெண்கள் மத்தியிலும் இருக்கிறது என்ற வரவேற்பு எதிர்ப்பு எப்படி இருக்கின்றதை பற்றிய ஆய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னு சொல்கிற போது புதுவிதமான தலைவர், இவருடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, வருகிற நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை பற்றிய ஒரு பேச்சு, அரசுக்கு எதிர்ப்பான கொடுக்கிற விளக்கங்கள் இது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லை என்ற ஆய்வின் அடிப்படையில் தரவுகள் சேகரிக்கப்பட்டது. ஆமா, சீமான் அவர்கள் வைக்கிற போது சீமான் பெரிதளவு தாக்கம் ஏற்படப்படாது. சீமான் அவர்களுக்கு என்ஐஏ பிரச்சனை வந்த பிறகு இளைஞர் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படவில்லை. தேசிய கட்சி இருப்பதனால் அதனுடைய தாக்கம் இளைஞர் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. 1,10,00,000 புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், குறிப்பாக சில இளம்பெண்கள் கேட்கிற போது என்ன ஏதுன்னு காரணம் தெரியுமே மோடிக்கும் அண்ணாமலைக்கும் வாக்குன்னு சொல்றாங்க. அதை கண்கூடாக களத்தில் பார்க்கப்படுறதுதான் அதனுடைய சொல்லப்பட்டிருக்கு. இல்ல அப்படி இல்ல சொல்ல, ஏன்னா மையப்படுத்தின்னு பார்க்க வேண்டாம். இப்ப பிரதானமா பாஜக, அதிமுக, திமுக, பாஜக தலைமையான கூட்டணி, அதிமுக தலைமையான கூட்டணி, திமுக கூட்டணி இருக்கிற போது இதை மைய ஊட்டிய கேள்வியாகத்தான் பார்வையில் பாருங்க. அனைத்து விதமான 40 தொகுதிகளிலும் அந்த விவரங்கள் பார்க்க எந்தெந்த ரீதியா பங்கேற்ற பின்னணியில் முழு விவரம் கொடுக்க யாராரு என்னென்ன எந்தெந்த வயசு வாரியா என்ன விவரங்கள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் பக்கம் பார்த்தா தெரியும். இல்ல பகுதி வாரியா போட முடியாது. குறிப்பிட்ட மொத்த 42,000 பேர் சாம்பிள் தரவுகளில் இந்த வயசு வரையும் நாங்கள் பார்க்க பண்ற 100க்கு என்ற கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்து இல்ல அப்படி பார்க்க வேண்டாம். அண்ணாமலைக்கு அதாவது தலைவராக ஏற்று சட்டமன்ற தேர்தல் செஞ்சாங்க இல்லையா, அப்போ என்ன நிலவோ இப்போ என்ன நிலவரன்றது பார்க்குறோம். அப்போ பர்சன்டேஜ் வாங்கப்படலை. ஸோ அப்படின்னா இப்போ இந்த தேர்தலில் தாக்கம் இருக்கா இல்லையா, அவருக்கான செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குற போது மோடி என்பதை விட மோடிக்கான அலை என்பது சற்று குறைவாக இருந்தாலும் அண்ணாமலையோட முகத்திற்காக நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்வது, நான் ஒவ்வொரு தேர்தல் ஆய்வும் ஆய்விட்டு இருக்கேன். சட்டமன்ற முடிவுகள், பரம்பரை முடிவுகள் அதை ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக அடிப்படை தேர்தல் நடந்தால் நிச்சயமாக வாக்கு சதவீதம் பாஜக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. அதுக்கடுத்து வருகிற பாராளுமன்றத்தினுடைய முடிவிலே அதிக விதமான சதங்களை பெறுகிற கட்சியாக பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது பார்வையில் பார்க்கப்படுகிறது. அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு புதுவிதமாக தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கூடியிருப்பதை களத்தில் ஆய்வு செய்கிற போது தெரிய வருகிறது. உண்மை. ஏன்னா இந்த ஈரோடு எலெக்ஷன் அது நடந்த மாதிரி அது மாதிரி மறுபடியும் நடக்கூடாத விஷயம். இதே நிலைமையில் நடந்தா, தேர்தல் ஆணையம் நடுநிலை நடந்தா நிச்சயமா வருகிற பாராளுமன்றத்தில் பாஜக 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னாங்கன்னா திமுக அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, டெல்லியில் தமிழக தேர்தல் ஆணையம் குறிப்பா என்னங்க இல்ல அதை பற்றிய கேள்வி நான் கேட்கல. தமிழகத்தை மையப்படுத்திய கேள்விகள் தான் மக்களும் கேட்கப்பட்டது. இல்ல அதை பற்றிய கேள்வி இல்லை தொடர். மத்திய தேர்தல் ஆணையத்துடைய கேள்வி அல்ல. தமிழகத்தில் இருப்பதனால, தமிழகத்தை 40 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும் இருப்பதனால 40 நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி என்ற பார்வையில் தான் கேள்வி கேட்கப்பட்டது. மத்திய அரசு திட்டங்கள், மத்திய அரசுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் பின் வாக்களிக்கூடாது, பின்னடைவு, அந்த 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பின்னடைவும் சொல்லப்பட்டிருக்கும், வாக்களிக்க காரணம் சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க கடைசி பக்கத்தில்.
அதாவது பாஜகவுக்கு வந்து வாக்களிக்க காரணம் ராமர் கோயில் கட்டியது ஒன்று, உலக அளவிலான பொருளாதார நிதி உயர்வு திட்டம், ஜம்மு காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு நீக்கம் செய்தது, கோவிட்-19 சிறப்பாக கையாளப்பட்டது, ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்கியது. இந்த 5 வந்து வாக்களித்து காரணம். ஏன் பின்னடைவுன்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வு, கொரோனாவில் சிறப்பாக செயல்படவில்லை என்று கடுமையான விமர்சனம் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் பணவீக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணமதிப்பிழப்பு, கருப்பு பணம் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்ற சொல்லிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. அப்புறம் அடுத்து 42,928 நபர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பங்கேற்ற பின்னணியில் பார்த்தீங்கன்னா தெரியும் தோழர், என்னென்ன வயசு வாரியா யார் யார் என்ன நபர்கள் எல்லாமே அதில் விவரமாக தெளிவாக இருக்குது. இதை விட ஒரு ஆய்வோ ஒரு தமிழா விளக்க முடியாது. மிகப்பெரிய சவாலான தேர்தல் இந்த தேர்தலில். அதாவது பன்முனை போட்டி, புதிய வாக்கள் யாருக்கு போன்ற சந்தேகம், பலவிதமான சங்கடங்கள் சவால்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆய்வு தான் இந்த ஆய்வு. எடுத்தோம் கொடுத்தோம். இந்த ஆய்வை பொறுத்தவரை சவாலான விஷயம் ஒரு ஜட்மெண்ட் புள்ளி வைக்கிறதுல இதுவரை நான் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளில் சவாலான தேர்தல். ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்ற போது சீமான் அவர்களுக்கு எப்படி போகுது, பாஜக எப்படி போகுது, இந்த சீமான் அண்ணாமலைக்கு புதுவாக்கள் எப்படி போகுது, பல சவால்கான கேள்விகள் இருக்கிற போது தான் அந்த பங்கேற்பு முழு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். கேட்டகரியாக எடுக்கப்பட்டிருக்கோம். இந்த வயசு வாரியா இந்த தொழிலாளர்கள் இப்படி வித சந்திக்கப்படுற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அது என் டீம் கிட்டத்தட்ட இதுவரை ரெகுலராக பயிற்சி பெற்றிருக்கோம். அதன் அடிப்படையில் இல்ல, அது யார் யாருக்கு வாக்கு என்ற பார்வையில் நீங்க கேட்க நினைக்கிறேன். அது தனி, அது இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது கூட்டணி, பாஜக கூட்டணிக்கு 8% வாக்குகள், இண்டிவிஜுவலுக்கு வந்து அது வேற. அந்த பார்வை இந்த பார்வை மாறுபட்ட கரெக்டா வரும். அது திமுக தமிழர் கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக பாஜக தமிழர் கூட்டணி, நாம் தமிழர், இதுக்கான புள்ளி விவரங்களே சொல்லப்பட்டிருக்கோம். நோட்டா எவ்வளவு விவரம் சொல்லப்பட்டிருக்கோம். அது மக்கள் மத்தியில் பெரிய தாக்கம் இல்லை. குறிப்பாக நாங்கள் இஸ்லாமிய பெண்ணை சேர்ந்தாலும் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களை போன்ற இஸ்லாம் பெண்கள் முக்தலக்க இருங்க இல்லை 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 வரேன். நீங்கள் மதம் என்ற வருகிற போது வரேன் நீங்கள் மதம் என்ற வருகிற போது நீங்கள் என் கண்ணில் பார்க்குற போது இஸ்லாமிய சகோதரி எடுப்பதனால இல்லை ஒரு விஷயம் சொல்ல வரேன். அதாவது முக்தலக் என்ற பிரச்சனை அந்த மக்கள் இளம் பெண்கள், அதாவது முஸ்லீம் பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உன்னிப்பாக கவனிங்க. அங்கே இஸ்லாம் பெண்களுக்காக சொல்ல வரேன். இல்ல பெரும்பாலும் அதை பற்றி விவரங்கள் கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா 26 பக்கங்கள், கிட்டத்தட்ட 3 முறை எடுக்கப்பட்ட ஆய்வு. இதை விட இதுக்கு மேல ஒரு ஆய்வு வந்து வெளியிட முடியாது. அதாவது இந்த முஸ்லீம் பெண்களிடம் எவ்வளவு வரவேற்புன்ற விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வந்து ஆய்வுல சொல்ல முடியாது. இதுவே பெரிய சவாலான விஷயம். சரியா? ஆமாங்க. அந்த பார்வை வரவேற்கிற நல்ல கொஸ்டின். அதாவது அந்த பார்வைனா இந்த நிதி நிவாரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வெள்ள அறிக்கை பல ஆட்சிகள் நடைபெற்றிருக்கும். திமுக அதிமுக இதுவரை 70 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது இதுவரை மாறி வெள்ள அறிக்கை விடுவாங்க, விடுறது கிடையாது. அது என்ன பிரச்சனை, மக்கள் மத்தியில் வெள்ள நிவாரணம் கொடுத்தா அது வந்து முழுமையாக வர சென்றடையாது என்ற காரணம் மக்கள் மத்தியில் புரிதல் இருக்கிறது. அதாவது அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக 70 ஆண்டுகள் ஆண்டதுனால அந்த போல கட்சிகள் வந்து நிவாரண பொருட்கள் வந்து கணக்கு காட்ட முடியாத விஷயங்கள் இருப்பதனால அந்த விஷயம் நல்லதுன்னு மக்கள் மத்தியிலே வரக்கிறாங்க. இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே அரசியல் புரிதல் தெளிவாக வந்திருக்கிறார். இதுவரை இல்ல துளசி, இதுவரை இல்ல. ஒரே ஒரு தொகுதி முந்திக் கொண்டிருக்கிறது ஈரோடு. வேற எங்கேயும் இல்ல, வாய்ப்பே இல்ல. ரேடாத்தன கூட இல்ல. பிஜேபிங்களா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக படி தேர்தல் நடந்தால் இந்த திமுக மிகப்பெரிய அஜெண்டா வைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இருந்தால் நிச்சயமா பாஜக 5 இடத்தில் முந்துகின்ற வாய்ப்பு இருக்கிறது. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, ராமநாடு போன்ற பகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது.
இல்ல அப்படி பார்க்க வேண்டாம் தோழர். உங்க பாரு, அதாவது இப்படி கொடுத்தா அப்படி சொல்லுவீங்க, இப்படி சொல்லுவீங்க. இருக்கிற கலையத்தை சொன்னா இதுக்கு மேல ஒரு தமிழை என்னையா ஆய்வு பண்ண முடியும்? இதுக்கு மேல ஏதாவது நீங்க என்ன பண்ணீங்க? இது ஏன் விளக்குறேன்னா, அதிமுக தலைமைனா பெரிய கூட்டணி இல்ல, பாஜக தலைமையில கூட்டணிக்கு பெருசா இருக்கு. அப்புறம் வந்து நீங்க திமுக மத்திய மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற போர். அப்படின்ற போது மாநில அரசு பாஜகவும் திமுக நடக்கிற போர். அப்படின்ற போது அவர்களுக்கு யார் ஆதரவு எதிர்ப்பு இருக்கின்ற விஷயம் தான் நீங்க பார்க்கணும். அதுக்காக பாஜக ஆதரவு பார்வையில் பார்த்தா உங்க பார்வைக்காக விளக்கம் கொடுக்குறேன். வலிமை என்பதை விட நிறைய இடங்களை வாக்களிக்க வாக்காளர்கள் உருவாயிருக்காங்க. அது மட்டும் தெரிய வருது. எந்த அளவுக்கு வருகின்றதோ அந்த தேர்தல் பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும். சொல்வதை விட வருகிற பாரம்பரியத்தில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது திமுக இல்ல, அதை விளக்காத, அதை விளக்குறேன். அதாவது நடுவண் அரசு மத்திய அரசுன்னு சொல்றதுல அது ஒரு பக்கம் போட்டோம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடைபெறுகிற தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுல மூன்றாவது இடத்துல தான் அதிமுக இடங்களை வர வாய்ப்பு இருக்க ஒழிய இந்த தேர்தலை பொறுத்தவரை மத்தியிலே நடுவண் நாடாளுமன்ற இருப்பதனால இங்க இருக்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டியா தான் மக்கள் கருதப்படுறாங்க. இதுதான் இந்த விளக்கம் தான், வேற என்ன அப்படி நான் பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி இல்லை. சரியா? உங்க பார்வையை மாற்றிக்கொண்ட சிறப்பு. அடுத்து